உங்க விஜய் உயிர் என்ன வரனா விஜய் எளியவன் குரல் தான். சொல்லுடா மச்சான் யூடியூப் ட்ரெண்டிங் என்னன்னு பாருடா. என்னடா பார்க்கணும்? டேய் யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற வீடியோ என்னன்னு போய் பாருடா. வீடியோ வைரல் ஆனது எவ்வளோ கமெண்ட்ஸ் எவ்வளோ லைக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. அதனாலதான் யூடியூப் சேனல்காரனுங்க நாய் மாதிரி அலையறாங்க போல இருக்கு. அவனுங்களாம் நாயாலே இருக்கட்டும், உன்னை நாயாலே வைக்கிறதுக்கு ஒருத்தி வந்துட்டு இருக்கா பாரு. ஹலோ இங்கே தான் பா, நான் சொல்லியிருந்தேன்ல அருணும் அந்த பொண்ணும். நீ கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிய. அவன் பேர் என்ன? அருண். அவன் வேற யாரும் இல்லை, அவன் அப்பந்தான் என் அண்ணன், அதாவது உன் பெரியப்பன். இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சது நேத்து நீங்க பேசாம போனதை பார்த்துட்டு இன்னைக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். வந்துட்டீங்க. வரக்கூடாதுன்னா சொல்லுங்க, வரல. சாச்சா அப்படிலாம் இல்ல, சும்மா ஃபன். யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கீங்க போல. ஓ நீங்களும் பாத்தீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் ட்ரெண்ட் ஆவேன்ட்டு. சரி ஓகே, ஆஃபீஸ் வந்துடுச்சு. யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்காக யாருமே இல்லைன்னு. ஆமா. இதுக்கப்புறம் உங்களுக்காக ஒருத்தி இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. வெளியே ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்தல்ல, அவன் உனக்கு எப்படி தெரியும்? அவன் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அவன் சொல்லி தான் இந்த ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணேன். ஓ ஓகே. இல்லை, அவன் என் பின்னாடி ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். அதான் அதை பற்றி உன்கிட்ட கேட்கலான்னு நினச்சேன். ஐயோ, ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானா? எனக்கு எதுவும் தெரியாதே. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். போடி போ, அவனுக்கு கிடைக்க மாட்டான். அவன் எனக்கு மட்டும்தான். நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். பைத்தியக்காரத்தனமா அங்கிட்டு இங்கிட்டு பாத்துட்டு இருக்கேன். இல்ல மச்சான், மென்டல் மாதிரி பண்ணி ட்ரெண்டிங் ஆயிடுவானுங்க. அப்புறம் 10 யூடியூப்ல வந்து மைக் எடுத்து இன்டர்வியூ எடுப்பானுங்க. அதான் உன்னை இன்டர்வியூ எடுக்க எவன் வந்திருக்கான்னு பாக்குறேன். ஒருத்தனையும் காணோம். நீ பைத்தியக்காரனா ஆகிடாத. சொன்னால வந்துட்டாங்க யூடியூப்ல இருந்து. அந்த பொண்ணு தான்டா. ஹாய்ங்க. ஹாய்ங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். பேசலாமே. நாம தான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நீங்க போட்ட வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஐயோ தேங்க்யூங்க. ஆக்சுவலி உங்களால தான் இன்னைக்கு எங்க சேனல்ல அந்த வீடியோ நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்குங்க. ஸோ அதனால தான் உங்களை நேர்ல பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், அது என் கடமையை தான் செஞ்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என்ன அசிங்கப்படுத்துறாரு. என்னடா சொல்ற? கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல, வெறும் தேங்க்ஸ் மட்டும்தான். இல்லைங்க, இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் என் ஃபேமிலியில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லைங்க. ஆனால் எனக்கு இந்த மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களோட வீடியோவை என் யூடியூப் சேனலில் போட்டதுக்கப்புறம் தான் இன்னைக்கு என் சேனலுக்கே ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைச்சிருக்குங்க. ஸோ அதனால் உங்களை நேரில் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு தாங்க வந்தேன். தேங்க்ஸ் சொல்ல வந்தேன்னு சொல்கிறீங்க, கடைசி வரைக்கும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்களே. சும்மாரா, சூப்பருங்க. நானே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் தான் இந்த ஷோவோட டேரக்டரா? ஏங்க இவங்க தாங்க சேனல் ஓனரு. நீங்க யாருங்க? சித்தப்பாங்களா? ஏய், சரத்குமார் படம் தானே? டு யூ நோ ஹூ ஐ அம்? ஐஷு, டெல் ஹிம்.
அவர் தாங்க எங்களோட மேனேஜர், சேனலோட மேனேஜர். ஓ ஆக்சுவலி அப்பா வந்து கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அம்மாவுமே பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னையுமே வந்து பிஸ்னஸ்க்கு தான் வர சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் அந்த பக்கம்லாம் போகாமல் இருக்கேன். உங்களோட சேனல் மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க, தேங்க்யூ வெரி மச். ஓகேங்க, வில் பி இன் பண்றேங்க. சரிங்க சரி. பாய். வாழ்த்துக்கள் சொல்ற அளவுக்கு நீ எப்படா வளர்ந்த? தேடி வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்கடா. நீ ஏன்டா இப்படிலாம் பண்ற? சோ நைஸ்ல. கிருஷ்ணா, என்னோட கார்டு கொடுங்க. எங்க அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஆனால் இனிமேல் உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேங்க. ஓகே ஓகே. என்னோட கார்டு இது. கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? பாய். பாய்ங்க. என்னடா சொல்ல வரா? பொண்ணுங்க சொல்ல வந்தது என்னைக்குடா புரிஞ்சிருக்கு? போங்க. கிருஷ்ணா, ஒரே நிமிஷம். எங்க இப்போ நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். ஸோ நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? அவன் பிஸியாக இருக்காங்க, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இல்லைங்க, நான் அவரை தான் கூப்பிட்டேன். சும்மாறா. பாய். போகிறவள்ள பஞ்சர் ஆயிருப்பா. எங்க நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துக்கோங்க. சரிங்க. இவனெல்லாம் எதுக்கு கூட்டுட்டு வரணும்? ஆக்சுவலி உங்களுக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாதுங்க. ஏன்னா வந்து உங்களால் தான் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ வைரல் ஆயிருக்கு. ப்ளஸ் என் வீட்லேயுமே பேரண்ட்ஸ் எல்லாருமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, வந்து இந்த யூடியூப் சேனலே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ என் கடமையை செஞ்சேங்க. இவ்வளோ வைரல் ஆகும் நினச்சி பார்க்கலங்க. நானுமே நினச்சி பார்க்கலங்க, என் டீமில் யாருமே நினச்சி பார்க்கல. மேபி இந்த ஒரு வீடியோ எடுத்ததுனால தான் என்னவோ தெரியல, நீங்களும் நானும் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம், பாருங்க வந்து. வாங்க அருண், இதுதான் நம்மளோட மீடியா ஆஃபீஸ். ஓ, இதான் உங்க ஆஃபீஸா? ஆமாம். ஆக்சுவலி காரணமே இல்லைனாலும் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு, அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாமா? ம். வாங்க. ரோட்ல பார்த்தவன ஆபீஸ் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டியா நீ? இதுதான் நம்ம சேனலோட மெயின் ஸ்டுடியோ. இங்கே தான் செலிபிரிட்டி இன்டர்வியூஸ்லாம் நடக்கும். இங்கே ஷூட் போயிட்டு இருக்கு உள்ள, ஓகேவா? இப்படி தான் இன்டர்வியூஸ்லாம் எடுக்கும். வாங்க அருண், உட்காருங்க. நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. அப்போ சரிங்க. என்ன அருண், எப்படி இருக்கு நம்ம ஆஃபீஸ்லாம்? பிடிச்சிருக்கா? ஆஃபீஸ் சூப்பரா இருக்குங்க. மீடியா ஆஃபீஸ்க்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? ஆமா, உங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் தெரியுமா? ஏன் அருண், உங்களுக்கு யாராச்சும் மீட் பண்ணுமா? சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆமாங்க, என் தலை ஒருத்தி அவங்கள பார்த்து கை கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து லைஃப் லாங் டிபியா வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அப்படி யார் அருண் உங்களை கவர் பண்ணுது? வேற யாரு, என் தலைவி வனிதா தான். இருந்தா அவங்கள மாதிரி இருக்கணுங்க. பாத்தீங்களா, ஊரை பத்தி ஏதாவது ஃபீல் பண்றாங்களா? எவன் எதாவது சொன்னானே அதுதான் வேணும். வனிதாவா? யாரு? இந்த 4-5 பேரு கல்யாணம் பண்ணாங்களே அந்த வனிதாவா? ஆமா. ஓகே அருண், டோன்ட் வரி, கண்டிப்பா நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்க. ஓகே, காஃபி எடுத்துக்கோங்க. ஏய், நீ அந்த பொண்ணு தானே? ஏங்க, அந்த பிராங்க்ல பத்த பொண்ணு, அந்த பொண்ணு தானே? அருண், ஆக்சுவலி அன்னைக்கு நடந்தது எல்லாமே ஒரு செட்டப் தான். இப்போல்லாம் வந்து இப்படி செட்டப் பண்ணாதான் அருண் மக்கள் வந்து நம்புறாங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம உண்மையா எதனா எடுத்தனா கூட ஃபேக்குன்னு நினைச்சு விட்டுறாங்க. நீங்க 1000 சொல்லுங்க, நீ இதை பண்ணிருக்க கூடாதுமா. 1000க்குலாம் இல்லை, 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதான் பண்ணேன். என்னங்க பண்றது, என் வேலையே இதான். இந்த காஃபியே வேணாம் போ. சரி 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 அருண், கூலாவங்க. இதெல்லாமே மீடியாவில் சகஜம்தான் அருண். சரி, அப்புறம் நீங்க கூட ஏதோ வேலை இல்லாம இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க வேணா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிடுங்களேன். கூடவே வச்சு ஐயோ, என் ஃபேமிலியோட கௌரவத்தை காப்பாத்துற கடமை ஒண்ணு இருக்கு. இந்த வேலையில எனக்கு செட் ஆகாதுங்க. சரி ஓகே, நீங்க வேலைக்கே போகலன்னா கூட பரவாயில்ல அருண். இப்படி இருந்தாலுமே நான் அந்த உங்களை அளவுக்கு பாத்துக்கிறேன். பிடிச்சா கதை? புரியலையே. புரியாம இருக்கிறது தான் பெட்டர். சரி அருண்,
நாளைக்கு நீங்க ஈவினிங் ஒரு 4 o'clock ஃப்ரீனா பீச்ல மீட் பண்ணலாமா? எதுக்கு? புரியலன்னு சொன்னீங்கல்ல, புரிய வைக்கிறதுக்காக தான். அட போங்க, ஒண்ணுமே புரியலங்க. ஐஷோ, ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். போலாம். ஓகே, போலாமா? பார்க்கலாம். பாப்போம். நானும் கிளம்பணும். டேக் கேர். பை. பை. சொல்லுங்க ஐஸ்வர்யா. அருண், ஆக்சுவலி நாளைக்கு பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் அருண். ஸோ எனக்கு மார்னிங் ஆக்சுவலி அங்கே ஒரு ஷூட் இருக்கு. ஸோ அதனால மார்னிங் மீட் பண்ண பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஐஸ்வர்யா. இவ்வளோ நாள் பழகுற, என் நம்பர் கூட உனக்கு தெரியாதுல்ல? தெரியாதுமா. சரி விடு, உன் நம்பர் என்கிட்ட இருக்கு, நானே உனக்கு கால் பண்றேன். பாய். என் நம்பர் உன்கிட்ட இருக்கா? என் நம்பர் எப்படி அவகிட்ட? உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. நாளைக்கு எனக்கு வீக் ஆஃப். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வெளியே எங்கேயாச்சும் போகலாமா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? என் கூட வெளியே வா. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். என்னது ஹஸ்பண்டா? ஆமா.